எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமை. என் அன்பான பிளேத்தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவரையும் இந்த பதிவின் மூலமாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. நம்ம இன்றைக்கி ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதில் ரொம்ப முக்கியமாக நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்களை எப்படி நாம் சமாளிக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இதில் முதல்ல இந்த உலகத்தில் நம்மளை யாராவது ஒருத்தவங்க வழி நடத்துனாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப சீக்கிரமாக முன்னேற முடியும். இன்றைக்கி உலக வரிசையில் பணக்காரர்கள் வரிசையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வழி நடத்தினவங்க தான். யாருமே தானாக தோன்றிய சுயம்பு லிங்கங்கள் கிடையாது. முன்னாடி யாரோ ஒருத்தவங்க ஒரு ஸ்கெட்ச் போடுறாங்க, அந்த ஸ்கெட்சை அவங்களால முடிக்க முடியல, அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஸ்கெட்சை இவங்க எடுக்கிறாங்க, இவங்க சக்ஸஸ் பண்ணிடுறாங்க. நீங்கள் கவனித்து பாருங்கள், முதல்ல ஒரு பிளான் போட்டவங்க அது வெற்றி அடைஞ்சாங்களா, அந்த பிளான் போட்டு அது அங்கேயே ஃப்ளாப் ஆகிட்டு அவங்க விட்டுட்டு போயிருப்பாங்க. அதிலேருந்து வந்தவங்க தான் அதிகமாக வெற்றி பெற்றவர்களாக இருப்பாங்க. இன்றைக்கி நம்மளுடைய ஜென்ரேஷனில் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கிய காரணம் யாராக இருக்கும் அப்படின்னா நம்ம கற்றுக்கிறது தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடத்தை ஆண்டவன் கற்றுக் கொடுக்குறான். எல்லாரோட வாழ்க்கையிலையும் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் நிம்மதியாக நீங்கள் ஒரு நாள் தூங்குறீங்கன்னா அடுத்த நாள் அந்த நிம்மதியோடு எழுந்திருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக்க போகிறேங்கிற ஒரு நம்பிக்கையோடு எழுந்தால் தான் நிம்மதியோடு எழுந்திருக்கலாம். இன்றைக்கி என்ன நடக்க போதோ தெரியலப்போ அப்படின்னா அந்த நாளே நமக்கு விரயமாயிடும். இன்றைக்கி இந்த ஒரு பாடத்தை இந்த காலம் கற்றுக் கொடுக்க போகுது. என்ன வேணாலும் கற்றுக் கொடுக்கலாம். அது என் குடும்ப உறுப்பினர்களால் எனக்கு ஒரு பாடம் கற்றுக்கலாம், என்னுடைய தொழிலால் ஒரு பாடம் கற்றுக்கலாம், என் நண்பர்களால் ஒரு பாடம் கற்றுக்கலாம், இல்லை ஊடகத்தின் மூலமாக ஒரு பாடம் கற்றுக்கலாம். ஏதோ ஒரு வகையிலே நான் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளப் போகிறேன் அப்படிங்கிறது தான் உறுதி. இன்றைக்கி எந்த பாடத்தை நீ எடுக்க போகிற, எனக்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு இந்த பிரபஞ்சத்தை பார்த்து நாம் ஒரு கேள்வியை வைத்துட்டு அன்றைக்கி காலையில் எழுந்தோம்னா, என்னடா இன்னும் பாடம் கற்றுக்கலையேன்னு அந்த நாளை நாம் கடக்கும் பொழுது நிம்மதியாக கடக்க முடியும். அப்படி ஒரு பாடம், இந்த பாடத்துக்கு தான் இன்றைக்கி இவ்வளோ நாளா, ஓகே தேங்க்யூ சூப்பர், இன்றைக்கி இந்த பாடத்தை கற்றுக்கிட்டேன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதை கற்றுக்கிட்ட பாடத்தை மறுநாள் நம்ம என்ன பண்ணுவோம், அது நமக்கு வழிகாட்டும். இப்படி ஒரு வழிகாட்டலை தான் இந்த கிரகங்களும் நாம் வணங்கக்கூடிய இறைவனும் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. மரணம் என்னைக்கு அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுப்போம், நிம்மதியாக இருக்க முடியுமா சொல்லுங்கள். இன்னும் ஒரு 10 நாள் தான் தம்பி இருக்க அப்படின்னு எனக்கு ஒரு ஆண்டவன் எனக்கு சொல்லிட்டான். என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. அதே நீ 10 நாளில் இந்த இடத்த அடைய போகிற தம்பி அப்படின்னு ஒரு இலக்கு எனக்கு கிடச்சிருச்சு, எவ்வளோ நம்பிக்கையோடு இருப்பேன். 10 நாளா, 10 நாள் எனக்கு கிடச்சிருமா, ரொம்ப கஷ்டமாக இருக்கேங்க. எப்படியாவது அது மட்டும் எனக்கு அந்த ஒரு வேலை கிடச்சிட்டா போதும், கல்யாணம் ஆகிட்டா போதும், குழந்தை பெற்றுக்கிட்டா போதும், நான் தொழிலில் நல்ல நிலைமைக்கு வந்தால் போதும், நான் ஜெயிச்சிட்டா போதும், அரசியலில் நான் நின்றுட்டா போதும், 10 நாள் இது நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், எவ்வளோ ஒரு ஹாப்பி. அதே 10 நாளில் நீ செத்து போயிடுவேன் அப்படின்னா புரியுதா? அப்போ நெகட்டிவான வேர்ட்ஸ் எங்கெல்லாம் வருதோ, நம்ம மனசு ஏற்றுக்க முடியாத வார்த்தைகள் எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்த விட்டு முதல்ல ஒதுங்கி வாங்க. இந்த உலகம் சவால். நான் தினசரி ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறேன், இந்த பாடத்தை நான் இன்று சவாலாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி ஒரு சபதம் எடுத்து ஒவ்வொரு நாளும் பொழுது விடியும் பொழுது நிம்மதியோடு எழுந்து பாருங்கள். நமக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி நான் இதை ஜெயிச்சிருக்கேன்டா, இன்றைக்கி இதை சமாளிச்சிருக்கேன்டா, இன்றைக்கி என் குடும்பத்தில் இந்த சண்டை வராமல் நான் தடுத்திருக்கேன்டா, இன்றைக்கி இந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களை திருப்திப்படுத்தியிருக்கேன்டா, நான் என்னுடைய ஃபேமிலியில் நான் இந்த விஷயத்தை நான் சக்ஸஸ் பண்ணியிருக்கிறேன்டா, என் ஒர்க்கில் இந்த சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்கேன்டா, இவங்களோட நான் இவ்வளோ அழகாக பேசியிருக்கேன்டா, எனக்கு கோபமே வரலடா, இப்படிலாம் நமக்கு தோணும். இதுதாங்க வாழ்க்கை. அப்போ இது யார் தருவா? குரு தான் தருவார். அப்படிப்பட்ட குரு உங்களுக்கு அற்புதமான நல்ல விஷயங்களை இந்த காலகட்டத்தில் கொடுக்க போகிறார். குரு பகவான் வக்கரத்தில் இருந்தவர் மார்ச் மாதம் 17ஆம் தேதி முதல், இந்த 2026 மார்ச் 17ஆம் தேதி முதல் நிவர்த்தி அடைகிறார். இந்த நிவர்த்தி அடைகிறதுனால நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிராக்கள் என்னென்ன ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம்.
ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நாண கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். என் அருமையான மீனராசி அன்பர்களே, யாரையும் மிகைப்படுத்தி பேசுவது மீனத்திற்கு என்றைக்குமே பிடிக்காது. ஒரு விஷயத்தை அழகாக பேசி உண்மையாக பேசி அதில் சில விஷயத்தை இன்னும் சொல்லப்போனால் ஓவராக கூட பேசாமல் உரிய நேரத்தில் பேசி உரிய விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள். ஒருத்தர் மிகைப்படுத்தி பேசுகிறானால நம்ம கண்டுபிடிச்சிடலாம், இவன் நமக்காக பேசலை, நம்மள்கிட்ட எதுக்கு ஒன்று எதிர்பார்த்து பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு. ஆனால் அந்த நேரத்துலேயும் நீங்கள் பொறுமையை ரொம்ப காத்துக்கிட்டு இருப்பீங்க. சரி பரவாயில்ல, எப்போ தான் இவன் நம்ம பேச ஆரம்பிக்கிறான் அப்படின்னு. இப்படிப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் வக்கரத்திலிருந்து நிவர்த்தி அடைகிறார். மார்ச் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆல்ரெடி குரு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு, மிதுன ராசியில் வக்கரம் பெற்றிருக்கிறாரு. அவர் நிவர்த்தி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பூமி சம்பந்தப்பட்ட இடம் சம்பந்தப்பட்ட வில்லங்கமான விஷயங்கள் நண்பர்கள் மூலமாக நல்லது நடக்கும். யாராவது இடைஞ்சல் பேர் வழிகள்லாம் உங்களை விட்டு விலக போகிறாங்க. உங்களுக்கு தலைமறைவாக உங்களை வெளியிலிருந்து, அதாவது என்னென்னா இவன் தான் இந்த காரியத்தை செய்கிறானே தெரியாமல் சில பேர் நமக்கு சில சங்கடத்தை ஏற்படுத்தியிருப்பான். அது மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு விலகி அவர்களுடைய முகம் தெரிய வரும். இந்த ஆள் தான் இவ்வளோ நாள் நமக்கு சில சிரமத்தை கொடுத்துருக்காண்டா, இந்த ஆள் தான் நமக்கு இவ்வளோ நாள் கஷ்டத்தை கொடுத்துருக்காண்டா அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். சில பேரோட முகமொடிகள் கிழிக்கப்படும், சில பேருடைய உண்மையான சொரூபங்கள் தெரிய வரும். மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு சில விஷயத்தை காட்டி கொடுத்துருவார். என்ன செஞ்சிருவார்? காட்டி கொடுத்துருவார். இப்போ இந்த காட்டி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. அதனால் நீங்கள் கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம், தெம்பாக இருக்கலாம். அதே மாதிரி உங்கள் மேலே உள்ள ஒரு அவப்பெயர்கள் இருந்தாலோ, உங்களை யாராவது தவறாக ஒரு மதிப்பீட்டு இருந்தாலோ, அது உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்கள்லேருந்து வெளியில் உள்ளவங்கள்லேருந்து இப்போ அவங்களுக்கு அது உணரப்பட்டு அதை எப்படி உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறதுன்னு தெரியாமல் மருகி மருகி நிற்பாங்க. நீங்கள் அப்போ கூப்பிட்டுங்க, வா, எல்லாருக்கும் நடக்கிறது தான், நீ என்னை தப்பாக பேசிட்ட, தப்பாக நினச்சிட்ட, அதுக்காக நான் தப்பானாலா? நான் ஒன்று அதுக்காக நான் ஒன்று கெட்டு போகணுன்னு நினப்பேனா? நான் உயரக்கூடாது நீ நினச்ச, அதுக்கு என்ன பண்ணுறது? வா, நல்லா இருப்பேன் இனிமேல், என்னை அப்படி நினைக்காத. நீ நினைக்கிறதுனாலையும் நான் ஒன்றும் கெட்டு போகிறதில்ல, ஆனாலும் நினைக்கிறதுனால நீ தானடா கஷ்டப்படுற அப்படின்னு பல பேருக்கு அறிவுறுத்தக்கூடிய இடத்துல இப்போ நீங்கள் வந்துட்டீங்க. இன்னும் சொல்லப்போனால் பல பேர் செய்த துரோகங்களை, கஷ்டங்களை, வருத்தங்களை பக்குவமாக எடுத்துக்கிற இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா அதுதான் உண்மை. அப்போ மீனராசிக்காரர்களுக்கு நிறைய பக்குவம் அடைஞ்சிட்டிங்க. இந்த காலகட்டத்தில் இந்த குரு பகவான் வக்கரத்திலிருந்து நிவர்த்தி அடைகிறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, நமக்கு முன்னாடி போட்ட விதைகள், நம்ம முன்னாடி சில விஷயங்கள் சொல்லி வச்சுருந்தது, பெரியவர்கள், நண்பர்கள், குருமார்கள், இவங்க மூலமாக நமக்கு இப்போ சகாயம் கிடைக்க போகுது. அரசியலில் நல்ல மாற்றம் ஏற்பட போகுது, அதிகாரத்தில் நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. விபத்துக்கள் இல்லாத வாழ்க்கையை பார்க்க போகிறீங்க. சில சும்மா சறுக்கி விழுந்தது, இடிச்சுக்கிட்டது, காலில் அடிப்படுறது, கண்ணில் அடிப்படுறது, இது மாதிரி சும்மா ஏதாவது ஒரு உடல் நலங்கள் பாதிக்கப்பட்டது, வாகனங்களில் பாதிக்கப்பட்டது. இந்த 4 மாத காலமாக பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம நினைக்கிற ஒரு விஷயத்தை மாறுபட்டு நம்ம ரூட்டு ஒன்று போட்டால் அது ஒரு ரூட்டு போகிறது. மேப்பே நீங்கள் கூகுள் மேப்பை வேணால் ஒன்று போட்டு பாருங்கள், அது வேறு ரூட்டை காட்டியிருக்கும். நீங்கள் அங்கே போயிட்டு திருப்பி ஒருத்தட்ட வழி கேட்டு திருப்பி வேறு வழியை பிடிச்சி தான் வந்திருப்பீங்க. கூகுளுக்கே உங்களுக்கு ஐடியா கொடுக்க தெரிஞ்சிருக்காது. அப்படி சில சிரமங்களையும் சித்திரவதைகளையும் பார்த்துட்டு வந்த மீனத்துக்கு இப்போதைக்கு சிறப்பான வழி கிடைக்குது. அவ்வளவுதான். வழி எப்படி கிடைக்குதுங்க? பக்கத்தில் உள்ளவன்லாம் நம்மளை பார்த்து பரிதாபப்படலை. பக்கத்தில் உள்ளவன் என்ன பண்ண போகிறான்? மீனராசியை பயன்படுத்திக்கிட்டா நாம் நல்லா இருக்கலாம்னு நினைக்க போகிறான். அப்போ உங்களை இன்னொருத்தவன் பயன்படுத்திக்கிறதுக்கு தயாராகிறான். ஆக உங்கள் வாழ்க்கை மேலே ஏறப்போகுது. என்னையுமே ஒன்று தெரிஞ்சுங்க, இண்டிவிஜுவலாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு வருத்தமாக இருக்கும். நம்ம தனித்து இருக்கோமே, நீங்களாம் தனியாகவே யாருமே இல்லை. உங்களை எவனோ பயன்படுத்திக்கவே தயாராக இருப்பான். அது உன் குடும்பத்தில் உள்ளவனாக இருப்பான், தெரிஞ்சவனாக இருப்பான், நண்பனாக இருப்பான். ஆக ஏதோ ஒரு கூட்டத்தோடு தான் இருப்போம். இப்போ நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கிறேன், என் உடம்புல ஒரு காற்று மேலே பட்டுக்கிட்டு இருக்குது, இது உணரவும் முடியும். ஆனால் அது எந்த இடத்துல படுதுன்னு தெரியுமா? இல்லை, என் உடம்புல படுறதுனால அந்த காற்று என் மேலே இருக்குதுன்னு தெரியுது. இங்கே ஒரு காற்று இருக்குது, அதனால தான் நான் சுவாசம் எனக்கு வருது. இல்லைன்னா மூச்சு போயிருக்குமே, இந்த வீடியோ எனக்கு லாஸ்ட் வீடியோவாக போயிருக்குமே இல்லையா? காற்று இருக்கு, சுவாசம்.
அப்போ என் உறவுகளே நல்லா தெரிஞ்சுக்கிங்க, நம்மளை எவ்வளோ பெரிய கெட்டவர்கள் நம்ம பக்கத்தில் நம்மளை அழிக்கணும்னு நினச்சாலும் ஒரு நல்ல சக்தி, நல்ல வைப்பு நம்மக்கிட்ட அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். அதான் மீனராசி. இந்த நல்ல வைப்பு இருக்கிற வரைக்கும் நம்மளை யாராலையும் தடுக்க முடியாது, அழிக்க முடியாது. அதனால் இதுக்கு இடையில் ஒரு 4 மாத காலமாக துவண்டு போன என் பிள்ளைங்க, தூங்கி போன பிள்ளைங்கள் கூட சொல்லலாம், தூங்கிட்டேன் சார், நான் யாரையும் அழித்து முன்னுக்கு வரணும்னு நினைக்கல சார், யாரையும் சங்கடப்படுத்தி முன்னுக்கு வர நினைக்கல சார், எல்லாருக்கும் நல்லது செய்யணும் தான் நினைக்கிறேன். அதில் என்னென்ன வழி இருக்கோ அந்த வழியின் மூலமாக அவங்களுக்கு நல்லது செய்ய நினைக்கிறேன். உண்மையாக நான் கிரேட் தான் சார் அப்படின்னு மீனராசிக்காரங்க உங்களை நீங்கள் தாராளமாக காலரை தூக்கி விட்டுக்குங்க. நீங்கள் ஒன்றும் கெட்டவர்கள்லாம் கிடையாது, ரொம்ப நல்லவங்க. ரமண மகரிஷி ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லுவார், என்னை விட கீழோன் யாரும் இல்லை, என்னை விட மேலோன் யாரும் இல்லை. ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். நம்ம சுவாமிக்கு முன்னாடி பார்த்தா கீழே உள்ள ஆள், மற்றவர்களுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம தான் மேலான ஆள், அப்படி நினைக்கணும். இறைவன் பரம்பொருளுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம தான் கீழே, அவனுக்கு நிகர் யாருமே கிடையாது, அவனுக்கு கீழே நான் தொண்டன். ஆனால் பரம்பொருளை விட்டு வெளியில் வந்துட்டா, இறைவனை தாண்டி அடுத்த மனிதர்களை பார்க்கும் பொழுது மீனராசிக்காரர்கள் எல்லாரும் தன்னை உயர்வாக நினைக்க வேண்டும். ஒரு வினாடி கூட கீழே இறங்கி பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தா அவங்க நம்மளை மொட்டை அடிச்சிருவாங்க, நம்மளை பயன்படுத்திட்டு விட்டுடுவாங்க. என் உறவுகளே, நம்மளோடு இந்த காற்று எப்படி என்னோடு இப்போ தொடர்பில் இருக்கோ அதே மாதிரி இறைவன் உங்களோடு தொடர்பில் இருக்கிறான். ஏதோ ஒரு இயற்கை பிரபஞ்சம் உங்களோட தொடர்பில் இருக்கும். நீங்கள் வெள்ளிக்கிழமை அவசியம், ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு உச்சப்பட்ட வீடு. நீங்கள் வெள்ளிக்கிழமை சிவபெருமான் கோவிலுக்கு போங்க, சிவனோட ஒரு சின்ன கனெக்ட் ஆகுங்க. இந்த பிரபஞ்சம் பெரிய அளவில் உங்களுக்கு உணர்த்த போகுது. ஆசை தானங்க வாழ்க்கை, அந்த ஆசை நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? இதுக்கு எத்தனை யாகங்கள், எத்தனை ஹோமங்கள், எத்தனை கயிறு, எத்தனை தகடுகள், எதுவுமே இப்போ வேண்டாம். ரொம்ப சிம்பிள், சிவனோட கனெக்ட் ஆகும். சிவனோட எப்படிங்க கனெக்ட் ஆகிறது? ஏதாவது ஒரு பூ, ஒரு நெய், ஏதோ ஒன்று வாங்கிட்டு போகிறோம், விளக்கு போடுறோம், பூவை கொடுக்குறோம், அப்படியே பார்க்குறோம். உன் படைப்பில் எவ்வளோ அற்புதங்கள் இருக்கு ஆண்டவா, இந்த நிமிஷத்தில் என்னை பார்க்கணும் நீ ஆசைப்பட்டிருக்க, நான் வந்திருக்கிறேன். ஆனால் சந்தோஷம் உன்னை விட எனக்கு தான் ஆண்டவா, உன்னை பார்க்குறது எனக்கு ஒரு அலாதி சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, என்னை நீ பார்க்க நினச்சி எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குற பற்றியா, இனிமேல் நானும் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்றேன். அவ்வளோதான், பாசிட்டிவ், முடிஞ்சு போச்சு. நம்ம திங்கிங் எல்லாமே சூப்பராக இருக்க போகுது. என்னங்க, எண்ணத்தை பலப்படுத்துவோம், சிவனோட கனெக்ட் ஆகும். வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக இந்த குரு வக்கர நிவர்த்தியினால் நல்ல நண்பர்கள் நமக்கு கிடைக்க போகிறாங்க. புதிய மாற்றங்கள், புதிய வாழ்க்கை, புது சந்தோஷம். நம்ம மைண்டில் இருந்த பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃபு அல்ட்ராவாக மாறப்போகுது. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க, நல்லது நடக்கும். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீங்கள் எல்லாருமே என்னுடைய உறவுகள், நீங்கள் எல்லாருமே என்னுடைய பிள்ளைகள், நீங்கள் எல்லாருமே என்னுடைய நண்பர்கள். ஒரு நண்பனாக, ஒரு குருவாக, ஒரு தந்தையாக உங்களோடு நான் என்றும் தொடர்பில் இருப்பேன். ப்ளே தமிழ் நேயர்கள் என்றைக்குமே நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் பல டிஸ்டர்பன்ஸ் வரும், நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும், மனசில் அழுத்தங்கள் வரும், வருத்தங்கள் வரும். இது எல்லாம் நம்மளால் வருதான்னு கேட்டால் நம்மளால் வரல, நம்ம பக்கத்தில் உள்ளவங்களால தான் வரும். அவங்க ஏதாவது சொல்கிற வார்த்தைகள் நமக்கு ரொம்ப பெயினை கொடுக்கும். நமக்கு பெயின் இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாமல் அவங்க கடந்து போயிடுவாங்க. அதை நம்மளால் கடந்து வர முடியாது, சிக்கிப்போம். நம்ம பட்ட ஆசைகள், நம்ம ஏதோ ஒரு நம்பிக்கையில் ஒரு விஷயத்தை நம்பும்போது அது ஈஸியாக நம்ம இருக்குன்னு நினப்போம். அது போக போக ரொம்ப டஃப்பாக இருக்கும். இப்படிலாம் இருக்கிற நேரத்தில் தான் இறைவனை ரொம்ப நம்ம வழிபாடு பண்ணணும். இந்த உலகத்தில் நல்ல சக்தின்னு ஒன்று இருக்குது, கெட்ட சக்தின்னு ஒன்று இருக்குது. கெட்ட சக்தியை பற்றி நம்ம நினைக்க வேண்டாம், நல்ல சக்தியை பற்றி நம்ம நினைப்போம். நல்ல சக்தியை நம்ம எப்படி நம்ம கொண்டு வரணும்னா, நல்லவர்களோடு பேசுவது, நல்லதை பேசுவது, நல்லதை நினைப்பது. ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கிங்க. வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகளை விட மனசில் நினைக்கிற எண்ணத்துக்கு பலம் அதிகம். அந்த எண்ணத்தை அறிந்தவன் தான் இறைவன். இறைவன் அப்படின்னா உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணத்தை அறிந்தவன். அதனால் அந்த எண்ணத்தை அவன் என்ன பண்ணுவான், அப்படியே ஆகட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஸோ எண்ணத்தில் இப்போதைக்கு நல்ல விதையை போடுவோம்.
பிளேத்தமிழ் நேயர்கள் என்றைக்குமே குரு அருள் பெற்றவர்கள். நிச்சயமாக நான் உங்களுக்கு என்றைக்கு துணையாக இருப்பேன், நல்லது நடக்கும். அந்த குருவும் அந்த ஆண்டவனும் இந்த சிவஸ்ரீயும் உங்களோடு பிளேத்தமிழ் வாயிலாக துணையாக இருப்போம். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அமோகமாக இருக்கணும். நம்மளுடைய தாரக மந்திரம் நல்லதே நடக்கும்.